வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் அப்படி நல்ல சும்மா இருக்கிறீங்களா? நான் கௌரி கேட்குறேன். இன்றைக்கு கௌரி கிச்சனில் நாங்கள் பார்க்க போவது வடை ரெசிபி, உளுந்து வடை ரெசிபி. இந்த ரெசிபியை எப்படி செய்வது என்பதை இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த வடை ரெசிபி நான் செய்கிறதுக்கு இந்த கப்பால் 3/4 கப் உளுந்து எடுத்திருக்கிறேன். முழு உளுந்து எடுத்திருக்கிறேன். நீங்கள் எது வேணுமென்றாலும் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. இது ரைஸ் குக்கர் கப்பால் 1 கப் வருது. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உளுந்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த உளுந்தை தண்ணி ஊற்றி 3-4 தடவைகள் நன்றாக கழுவி எடுக்க போகிறேன். இப்போது 2வது தடவையும் தண்ணி சேர்த்திருக்கிறேன். 2வது தடவையும் கழுவி எடுக்க போகிறேன். 3வது தடவையும் இந்த உளுந்தை நன்றாக கழுவி எடுத்து 1 கப் தண்ணீர் சேர்த்து 4 மணத்தியாலங்கள் தண்ணீரில் ஊற வைத்து எடுத்துள்ளேன். இப்போ பாருங்கள், இந்த ஊற வைத்து எடுத்த உளுந்தை பாருங்கள் எப்படி இருக்கிறாருண்டு. இப்போ இந்த உளுந்தை வடைக்கு அரைத்து எடுக்க போகிறேன். எப்படி இந்த உளுந்தை வடைக்கு அரைத்தெடுப்பது என்பதை பார்ப்போம் வாங்க. இப்போ இந்த மிக்சியிலே உளுந்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொள்ளுகிறேன். இப்போ இந்த உளுந்துக்குள்ளே இருக்கிற மிகுதி தண்ணியை வடித்து எடுக்கிறேன். வடைக்கு உளுந்து அரைக்கும் போது நிறைய தண்ணீர் சேர்க்கக்கூடாது. அதனால தான் வடித்தெடுத்தேன். இப்போ 1/4 கப் துருவின தேங்காய் பூ சேர்த்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு தடவை மிக்சியிலே அரைத்து எடுத்துட்டு அதற்கு பிறகு கொஞ்சம் தண்ணீர் சேர்க்க போகிறேன். இந்தளவு தண்ணீர் பாருங்க, ஒரு 1/4 கப் வரும். இந்த தண்ணீரை இப்போ சேர்த்து அரைத்து எடுக்க போகிறேன். உளுந்து ஊற விட்ட தண்ணீரை தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கிறேன். இப்போ பாருங்கள், உளுந்து எந்த அளவுக்கு நான் அரைத்து எடுத்துருக்கிறேன்னு. இந்த பாருங்கள் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி. இதிலும் விட சொப்டாக அரைக்கணுமென்றாலும் அரைத்தெடுங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் கூட தண்ணீர் சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த பேஸ்ட் எல்லாத்தையும் ஒரு டிஷ்ஷில் மாற்றி எடுப்போம். அரைத்தெடுத்த பேஸ்ட் எல்லாத்தையும் இப்போ ஒரு டிஷ்ஷில் மாற்றி எடுத்துட்டேன். மீடியம் சைஸ் ஒனியன் கட் பண்ணி வைத்திருக்கிறேன், அதையும் சேர்த்து கொள்ளுகிறேன். 10 நறுக்கிய உள்ளி பற்கள், 6 நறுக்கிய பச்சை மிளகாய் துண்டுகள், 1/2 கப் கறிவேப்பிலை மிளை, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு பவுடர், பெருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், ஹிமாலயன் சால்ட் தேவையான அளவு 1 டீஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு சேர்த்துக்கொள்ளுங்கள். நான் கூடுதலாக ஹிமாலயன் உப்பு பாவிப்பேன். அப்படி இல்லைன்னு சொல்லிச்சேன்னா கடல் உப்பு பாவிக்கினான். 2 டேபிள் ஸ்பூன் அரிசிமா சேர்த்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு தடியால் எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து குழைக்கிறேன். சிலர் பேக்கிங் பவுடர் சேர்ப்பினாம். பேக்கிங் பவுடர் அல்லது பேக்கிங் சோடா உங்களுக்கு விருப்பம் என்று சொல்லிச்சோன்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் சேர்த்து கொள்ளலாம். ஊரில் எல்லாம் பேக்கிங் பவுடர் சேர்க்கிறது இல்லை. ஆனால் வெளிநாட்டில் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா அதுகள் சேர்க்கினாம். அரிசி மாவும் உங்களுக்கு விருப்பம் இல்லையெண்டா சேர்க்காம விடலாம். வடைக்கு நீங்கள் அரைத்து எடுக்கிற பதம் தான் சரியாக இருக்க வேணும். எந்த மிக்சியில் நீங்கள் அரைத்து எடுக்கிறீங்களோ அதுதான் முக்கியம். வடைக்கு நல்ல திக்னஸாக அரைத்து எடுக்க வேணும். அப்படி எடுத்தீர்களாக இருந்தால் ஒரு பிரச்சனையுமே இல்லை. வடை அந்த மாதிரி சூப்பராக வருவார். அரிசிமா சேர்க்கிறது வடையின் அவுட் சைட் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக. நிறைய சேர்த்தீர்களாக இருந்தால் வடை கல் பற்றி போயிடுவார். இப்போது வடைக்கு மா ரெடியாக குழைத்து எடுத்தாச்சு. இப்போது இந்த வடையை எப்படி சுட்டு எடுக்கிறதுன்றதை பார்ப்போம் வாங்க. கையில் மா ஒட்டாமல் இருப்பதற்காக ஒரு கப்பில் தண்ணீர் வைத்து
கையை வந்து தண்ணீர்லேயே நனைத்து கொள்ளுங்கள். இந்த பாருங்க வடை வந்து எப்படி வந்திருக்காரு, ஈஸியாக வந்திருக்கிறார் பாருங்க. நான் எப்போதுமே வந்து கூடுதலாக வந்து இரும்பு சட்டி தான் நான் பாவிக்கிறேன், நான் ஓயில் விட்டு சமைக்கிறதுக்கு. அதனால் இரும்பு சட்டிக்குள்ளே வந்து வடையல் நீங்கள் சுட்டீர்களாக இருந்தால் உடனே வந்து மேலே பொங்கி வர மாட்டார். அதனால் கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்து சுட்டெடுக்க வேணும். இந்த பாருங்க வடையை வந்து இப்போது வந்து நான் சுட்டெடுத்துட்டேன். எப்படி இருக்கிறாருன்னு பாருங்க. நிறைய நேரம் நீங்கள் வடையை வந்து சுட்டெடுக்க வேணுமென்ற அவசியம் இல்லை. 10 to 12 மினிட்ஸ் அப்படி விட்டால் காணும். ஃப்ரெண்ட்ஸ், உளுத்தம் வடை எப்படி சுடுவதுன்னு சொல்லி உங்களுக்கு ரெசிபி தந்துவிட்டேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மற்றவர்கள் பார்க்குறதுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. புதிதாக வந்து என்னுடைய சேனலை பார்க்குற நீர்கள் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். என்னுடைய எல்லா வீடியோஸையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுகிற எல்லா உள்ளங்களுக்கு நன்றி சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெற்று கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் கூட இணைந்திருப்பேன். நன்றி, வணக்கம்.